வணக்கம் எஃப்எஃப் நேயர்களே, இன்றைக்கி எந்த மூவி பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகுமார் டைரக்ஷனில் புஷ்பா 1 ரிலீஸ் ஆகிருந்ததில்ல, அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு. இது வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் போல் இருக்குது. அந்தளவுக்கு புஷ்பா 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கூஸ் பம்ப் ஆச்சு. சரிங்களா, எந்த இடத்துலையுமே வந்து முகம் சுளிக்கும்படியோ இல்லை எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் தரமாக எடுத்துருக்கானுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக போய் எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்தோடைய சின்ன ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சுனில் வந்து வில்லனாக இருக்கணும் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தார். இந்த பாட்டில் வந்து சும்மா சைட் கேரக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் இதில் பகத் ஃபாசில் எப்பயும் போல் மிரட்டிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டில் மிரட்டிருந்தவர் இந்த பாட்டில் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனும் தரமாக எடுத்திருக்காங்க. இந்த ஓப்பனிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் ஜப்பானில் வந்து கரையை ஒதுங்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வெயிட் தூக்கி மேலே இன்னொரு கண்டெய்னர் லோடு ஏற்றுறாங்க. அப்படி லோடு ஏற்றும் போது திடீர்னு அது வந்து ஓவர்லோட் ஆகி கீழே விழுந்தது, உடஞ்சி கீழே விழுந்துருது. அப்போ விழும்போது பார்த்தீங்கன்னா உள்ள செம்மர கட்டைகளாக கீழே விழுது. சரிங்களா, இதோ ஓப்பனிங் சீன் காட்டுறாங்க. இது உள்ளேருந்து ஒரு ஆளு உள்ள அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஆளும் இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அல்லு அர்ஜுன் நம்மளுடைய புஷ்பா வந்து அங்கே இருக்கார். அவரை வந்து கட்டி தொங்க விட்றாங்க. அப்போ ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன் முடிகிற பக்கமாக ஒரு வில்லன் வந்து ஜப்பான் வில்லன் வந்து சுட்டவுடனே கடலில் எகிரி குதிக்கும் போது சுட்டும்போது அவர் வந்து அந்த தண்ணியில் வந்து மூழ்கிட்டு இருக்காரு. அப்போ கனவு வருது. சின்ன வயசு கனவுல அவங்களை எப்படி துன்புறுத்தப்பட்டோம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் சீன் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷம் கூட இருக்காது. அந்தளவுக்கு அந்த சீன் பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம புஷ்பா பெரிய ஆளாக காட்டுறாங்க. கல்யாணம் ஆகி ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டினோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போனோடனே பெரிய லெவலில் இல்லாமல் சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படின்னு பார்த்தா பயங்கரமான ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையாட்டம் அவர் காட்டுறாரு. அவர் இருக்கிற இடத்த அந்த அளவுக்கு காட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தப்பூன்னு சொல்லி ஒருத்தர் வந்து எம்எல்ஏவை கையில் வச்சுருக்காரு. அவரும் சிஎம் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து புஷ்பாவும் நம்ம சித்தப்பவும் 2 பேரும் சேர்ந்து, சித்தப்பங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அந்த ரூலர் பார்ட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பார்ட்டியோட எம்எல்ஏ, அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இது வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து ஸ்ரீவல்லிங்கிற கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து நம்ம சிஎம் கூட போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுங்க, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டோட வால் பெருசாக மாட்டுங்க, அப்போ தான் இது கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே இவன் வந்து நீ சொல்லி நான் நக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம அல்லு அர்ஜுன் அதாவது நம்ம புஷ்பாவும் சித்தலும் போகிறாங்க. போனோடனே சிஎம் பார்த்து மீட் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது நம்ம போர்வை எடுத்து போத்துறதுக்கு புஷ்பா வந்து முயற்சி பண்ணும்போது அவங்க வந்து கூட்டம் எடுத்து கலவனை கூட நம்ம ஃபோட்டோ அதெல்லாம் இருந்தால் பேர் கட்ட போயிடும், அந்த கேமரா கொடுன்னு சொல்லி எல்லாம் உள்ள இருக்கிற ஃபிலிம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணோடனே புஷ்பாவுக்கு எதுவுமே அமைதியாக வந்து வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு, சித்தப்பா உள்ள மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே பேசிட்டு வந்துடுறாரு. ஆனால் புஷ்பா வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் புஷ்பா சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நீ வந்து சிஎம் ஆயிடுறியா, அது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சித்தப்பட்ட கேட்குது. நான் சிஎம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே சரி ஓகே, நான் சிஎம் ஆகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் மட்டும் சொல்ல அப்படிங்கும்போது ஒரு 100 கோடி ஆகும் அப்படின்னு சித்தப்ப சொல்கிறாரு. நான் 1000 கோடி தரேன், நீ சிஎம் ஆயிரு, புஷ்பா கூட இருந்தே நீ சிஎம் ஆயிரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து சிஎம் ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சிஎம் பதவியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு பார்த்தா செம்மரை கட்டைகள் 2000 டன்னு, ஒரு டன்னோட வேலை வந்து போது 2.5 கோடி ரூபாய் வந்து டீல் பேசுகிறாரு ஃபாரினில். அப்படி பேசினோடனே 2000 டன் வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அங்கெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த டீல் பேசும்போது வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த சீன்லாம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த 2000 டன்னு வந்து எல்லா டீலர்கிட்டையும் பேசி 2000 டன் ரெடி பண்ணுறாரு. அப்படி ரெடி பண்ணும்போது அது எப்படி வெளியே கொண்டு வராரு, அந்த கொண்டு வந்தாரா இல்லையா, அப்போ நடக்கிற ஒவ்வொரு சீன், அந்த செம்மரக்கட்டைகள் கடத்துகிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் தெரியுங்களா. பகத் ஃபாசில் வந்து அந்த இடத்துல பகத் ஃபாசிலுடைய சீன் அந்த இடத்துல இன்ட்ரோவும் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, அந்தளவுக்கு பகத் ஃபாசிலோட சீன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத் ஃபாசில் வந்து வராரு, ஃபைட்டு புஷ்பா கிட்ட வராரு. பகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டரில் பார்த்திங்கன்னா செம்மையாக நடிச்சிருப்பார். அவர் வந்து அந்த வேஷம் போட்டுவிட்டு அந்த 2000 டன் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, வேஷம் போட்டுவிட்டு அவங்க கூட போய் அவங்கள அரெஸ்ட் பண்ண பார்ப்பார். அரெஸ்ட் பண்ணும்போது அது போலீஸ் ஸ்டேஷனுக்கே அமௌண்ட்டு மொத்தமாக உனக்கு எவ்வளோ நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனே வேலைக்கு வாங்கிடுவார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு சேலரி வருமோ அதில் கமிஷன் வருமோ அது எல்லாமே டோட்டல் அமௌண்ட்டாக சேர்த்து பென்ஷன் அமௌண்ட் முதல் கொண்டு எல்லாம் போட்டு கையோடு கொடுத்து ஒவ்வொருத்தையும் போலீஸ் ஸ்டேஷனே காலி பண்ணி விட்டுருவார்.
ஃபகத் ஃபாசில் வர சீனில் உள்ள வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்து வெறும் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபகத் ஃபாசில் மட்டும் தான் இருப்பார். அந்தளவுக்கு வந்து உள்ளே நடந்துகிட்ருக்கும். அப்புறமேட்டு அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கேரக்டர் காட்டுறாங்க, ஓகேங்களா? அது நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு இப்படி நடந்துகிட்ருக்குங்களா, அப்படி நடந்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடத்திட்டு வருவாங்கள்ல, அந்த கடத்திட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 டன் கடத்திட்டு வர சீன்லாம் மாட்டு வண்டி வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அதெல்லாம் படத்தில் டேரெக்டாக போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படத்தை, ஓகேங்களா? அது மாதிரி கடத்திட்டு வந்துட்டு இதே மாதிரி டன் கணக்காக வந்து கடத்திட்டு வந்துடுவாங்க. அந்த டைமில் ஒரு லேடி வேஷம் போட்டு ஒரு டான்ஸ் போடுவோம், ஒரு அல்லு அர்ஜுன் போடுவோம். அப்படி போட்டோம்னா பயங்கரமான டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸில் வந்து அவன் அண்ணன் பொண்ணை எவனோ ஒருத்தர் சீண்டிடுவான். அவன் மொட்டை அடித்து கரும்பிடிச்சு வந்துட்டு கழுகுங்களை உட்காரச்சு தாட்டி விட்ருவாங்க, ஓகேவா? அவன் தான் வில்லனாக வந்து இவங்களுக்கு வருவான். இப்போ எல்லாமே முடிஞ்சது. ஃபகத் ஃபாசில் வந்து ஃபகத் ஃபாசில் 2000 டன் கடந்தோம்ல, அது கடந்தது ஒரிஜினல் சம்மர்கட்டை கிடையாது, அது வந்து சந்தன கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சம்மர்கட்டை வேறு, நீங்கள் கடந்து வந்து இதில் வேறு வழியாக கொண்டு போயிட்டான். அது எப்படி கொண்டு போனாங்கிறது அந்த படத்தோட ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகும், பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து போய் கிளம்புறாங்க. அவன் தங்கச்சி கற்றுனா இந்த வில்லன் போயிடறான்ல, அவங்க மொட்டை கரும்பு சம்பளம் எடுத்து அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்ட உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் யார், அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் இருக்கார்ல, சிஎம்முக்கு எட்டு வந்து பிஎம் இருப்பார். அந்த பிஎம்முடைய தம்பி பையன் தான் அவன், ஓகேங்களா? இப்போ அவன் வந்து இந்த பொண்ணை முறைச்சிட்டே போவான். அந்த பொண்ணை ஒரு டைம் கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போய்ட்டு இவனுக்கு அல்லு அர்ஜுன் கோவம் வந்துது, ஏன் பொண்ணையே நீ கடத்துற, நான் வந்து உன்னை விடமாட்டேன், கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். டீல் பேசும்போது ஆகவே ஆகாது, என் பொண்ணு தொட்டான் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எப்படி ஃபைட்டு படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டு உட்கார முடியாதுங்க. பயங்கர சீனு, பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது ஒவ்வொரு சீனும் அந்த எப்படி அவங்க வந்து வதம் பண்ணுறாருங்கிறது ஒரு காளியோட அவதாரத்தை பேக்ரவுண்டில் காட்டி அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு வந்து இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எந்த இடத்துல லேக கிடையாது. இப்போ சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஸ்ரீதேவி பிரசாத் சூப்பர் மியூசிக். ஒவ்வொரு சீனும் அந்த புஷ்பா சாங்கு தான் நல்லா இருக்குது, மற்ற சாங் இதெல்லாம் சுமார் தான். புஷ்பா சாங் தவிர எதுவும் நல்லா இல்லை. இருந்தாலும் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அள்ளு விட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். இருந்தாலும் 5 அவுட் ஆஃப் 4.2 கொடுக்குறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.